கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மனம் நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம், அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமா ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறது ஒரு மனைவி மாற்ற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லா இருக்கும். கொஞ்சம் தப்பா அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அது போல்தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அது போலதான் எல்லாமே சிறப்பா இருக்கும். இங்க நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழ தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளவு மகிழ்ச்சியா சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனா எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்றாங்களா? இல்ல. இப்படி நன்றி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவாங்க, கண்டுக்காம போறாங்க. ப்ரொடியூசர் பணத்துல வீடு கட்டி, கார் வாங்கி, பங்களா வாங்கி செழிப்பா இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காளை சொல்லும் போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினைச்சு வாழ்த்தி பணம் கொடுத்திருக்காரு. அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகரா வந்து ஸ்டண்ட் நடிகராகி இன்னைக்கு MA படிச்சு பாஸ் பண்ணி, MA ஒரு நடிகரா இருந்துகிட்டு MA படிச்சு பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேல நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்காரு. ஹீரோ நல்ல அழகா இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்க ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள், ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க. ப்ரொமோஷனுக்கு வரணும், அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம காசு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஹீரோயின் சந்தோஷமா வந்து உட்கார்ந்துருக்கு. நான் வாழ்த்துகிறேன். நல்ல அழகா 2 பேரும் பொருத்தமா இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அழகா சாங் பாட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பா பிரமாதமா கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்கா நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்காரு, சிறப்பா நடிக்க வச்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சானே அன்னார் கொடுத்து. உருவத்தை கண்டு முடிவு பண்ணாத, திறமை எங்க ஒன்னா இருக்கும். அது போல தம்பி டைரக்டர் அப்படி பாக்குறதுக்கு ஒரு இருந்தா கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்ப என்னன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாசம் ஓடிச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோத்து போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறத பொறுத்து இருக்கு. அதான் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமா வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தா எங்க ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்க தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தா அடுத்த படம் தான் எடுப்பாங்க. ஜெய் ஹனுமான் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமான். ஆஞ்சநேயர் சொன்னால ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி படக்கம்பெனி ஆரம்பிச்சிருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை.
அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும் போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறைய பண்ணணும். நாங்கள் எப்பவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதையா? இவருக்கும் பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையா? எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அதாவது சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அண்ணெல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. அதான் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரில இருக்கு. கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ வந்து நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாருமே வரல. சரி, ஓகே, நானே பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆகிட போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்ட அந்த மியூசிக் டைரக்டர் உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோழர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னரில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கரெக்டாக அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேறு கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்துக்கள். கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார், தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலாம்னா அது பழகிடுச்சு. சரி, தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார். தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார். எங்கே அங்கே லேடிஸை பேசுகிறீங்க? ஓகே சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே. நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? வாங்கி கொடுத்துடலாம் சார். நம்ம வாங்கி கொடுத்துலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன்.
வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும், ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார். உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல வேண்டியது, அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ் டைட்டில். அனுமன் எங்கே சார் தோத்தாரு, எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டலாக இருக்கட்டும். இந்த சாங்கு அவர் தான் அணுவா வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மோட சில விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரோட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்போலாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, ஒரு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுக் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சுட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் ஓப்பன் டாக்மா, ஓப்பன் லிரிக்ஸ் தான். என்ன குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுவாங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜய் சார் இவ்வளோ நேரம் பேசி பார்த்ததில்லை. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதோ குட்டி பேர் சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே வாங்கி கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காரால, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். நான் பேர் படையாக ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே தைரியமாக அந்த உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகி நல்லா ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ள என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ள நீ வந்தா ஏதோ என்ன கிளிக்ஸ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நான் அந்த மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியும், தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு, அவ்வளோ ஸ்பீடு, அதில் எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் தானே ஹீரோ பேர். ஆமாம், கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கோர் தங்க வாழ்த்துறாரு, ஈசி குணா சார்லாம், அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவன் பார்த்துக்கணும். காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்னைக்கு கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்னைக்கு வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தாங்க. இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கோர் தங்கத்தையும் இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிறேன், அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில ரிவ்யூ பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன். அப்படியே பிளானிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன். இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிமாங்க.
அப்போலாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் பாடலாசிரியர் மாதிரி இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்புன்னா கூட டாம் தூம் தூக்கி போட்டுறது போச்சு. குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அப்படி இப்பெல்லாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதனாலக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையாக இருக்கு. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம் அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியோ வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு மலர்ச்சியாக ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம், எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் மனைவி மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான் மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பண்ண வெங்கடாச்சலம் இருக்கார், இந்த படம் மட்டும் திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்காரு. அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறதா இயக்குனர் முதல் கடமை. அதை பத்மராஜன் பண்ணியிருக்காரு.